Hello guys, welcome to navajlifecaretamil. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் இது வரைக்கும் வந்து கேர்ள்ஸ்க்கான நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸ்கின் கேர் இருக்கட்டும், ஹேர் கேர், ஹேர் ஸ்டைல், மேக்கப், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து கேர்ள்ஸ்க்கான ஒரு பர்சனல் ஹைஜீனான விஷயம் வந்து இதுக்கு நான் பெருசாக ஷேர் பண்ணதில்லை. ஸோ இன்னைக்கு நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா கேர்ள்ஸ்க்கான மென்சஸ் பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வந்து மென்ஸ்ட்ரல் கப் அதை பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து மென்ஸ்ட்ரல் கப்பை எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேற என்னென்னலாம் இருக்கு, அதில் இருக்கக்கூடிய சில மித்து என்ன, ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மென்ஸ்ட்ரல் கப்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம நாப்கின் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து மென்ஸ்ட்ரல் கப் வந்து நம்ம பீரியட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம வெஜோனால வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நாப்கின்ஸில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ வந்து அது வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கும் போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது கெமிக்கல்ஸ்லாம் நமக்குள்ளே போயிட்டு நமக்கு கேன்சர் வரும். அது நாப்கின்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக தான் மென்ஸ்ட்ரல் கப் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் யூஸ் பண்ணுற மென்ஸ்ட்ரல் கப் என்னன்னா உமன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் கப். இந்த மென்ஸ்ட்ரல் கப் வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் டைப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது கீழே இருக்கிறது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப்போடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 years. ஒரு மென்ஸ்ட்ரல் கப்புமே ஒரு ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த உமன்ஸ் கம்பெனியோட பிராண்ட் மென்ஸ்ட்ரல் கப் வந்து 10 years வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா திக்காக இருக்கு. இதோட சைஸ் வந்து லார்ஜ். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டல. ஓகேவா? ஸோ அது வந்து மீடியம், இது வந்து லார்ஜ். ஸோ மீடியம் ஸ்மாலில் யார் யூஸ் பண்ணலாம்னா டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணலாம். லார்ஜில் வந்து மேரிட் உமன்ஸ் அந்த மாதிரி பீப்புள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப் வந்து ஃபர்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய மித்தெல்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் சொல்றாங்க இது யூஸ் பண்ணா வெர்ஜினிட்டி போயிடும், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஞ்சர், நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்துலயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து நாப்கின் யூஸ் பண்றதுக்கு பதில் இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃப். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துல டிராவல் பண்ணலாம், கம்ஃபர்டபுள் பண்ணலாம். நாப்கின் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். பட் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி இதை வந்து நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆகணும் போதும் இது மாதிரி மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து அதை ஓரளவு ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, இதை வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க வந்து ஒழுங்காக இன்சர்ட் பண்ண மாட்டாங்க மென்ஸ்ட்ரல் கப்பை. அதுக்கப்புறம் வந்து அது மென்ஸ்ட்ரல் கப் உள்ளே போயிடும், கொஞ்சம் உள்ளே போயிடும், அது பயந்துருவாங்க. எந்த ஒரு விஷயம் அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம வந்து ஒழுங்காக இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ மென்ஸ்ட்ரல் கப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணணும், ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஜிம் போகிறவங்களா இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து வச்சுட்டு போகலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம பண்ணுற எக்ஸசைஸில் உள்ளே போயிடும். ஃபுல்லாக உள்ளே போயிடாது, நம்ம எடுத்துடலாம். அதை எடுக்கிற மெத்தடை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெவி ஒர்க் அவுட்டோ ரொம்ப டிராவல் பண்ணுற ரொம்ப வாக் பண்ணுறோம் அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது இல்லாமல் அது எடுக்கிற மெத்தட் என்னன்னா, நம்ம ஸ்குவாட் பொசிஷனில் இருந்து நம்ம வந்து இதை எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும், இல்லை வாஷ் பண்ணிட்டு எடுத்தோம்னாலும் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி இன்சர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மென்ஸ்ட்ரல் கப்பை நிறைய பொசிஷனில் ஃபோல்டு பண்ணுவாங்க. நான் பேசிக்காக ஃபோல்ட் பண்ணுற பொசிஷன் என்னன்னா, நம்ம தம் ஃபிங்கரும் அதை வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒன் சைட் ஆஃப் த இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரில ஃபோல்ட் பண்ணி வந்து இதுதான் வந்து நம்ம வெஜைனானா இதில் வந்து பொறுமையாக இன்சர்ட் பண்ணிடணும். ஓகேவா? இன்சர்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது, அது உள்ளே வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுனா, கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிடிச்சி இழுக்கணும். இன்னொன்று வந்து இந்த மாதிரியும் முடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மடித்து நம்ம வெஜைனாக்குள்ளே வைக்கலாம். வச்சுட்டு அதை எடுக்கும் போது நம்ம ப்ராப்பராக எடுக்கணும், பொறுமையாக எடுக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது.
ஸோ இப்படி பொறுமையாக எடுக்கும்போது வந்துடும். இவ்வளோதாங்க மேட்டர். ஸோ இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ண வேண்டாம். அது மாதிரி வெர்ஜினிட்டி போயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் மித்து. ஸோ இல்லை பயமாக இருக்குது எனக்கு வேண்டாம்னா நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து 10 years கூட யூஸ் பண்ணால் நம்ம வாஷ் பண்ணுறது எப்படின்னா ஹாட் வாட்டரில் இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 240 கிட்ட வரும் இதோட ப்ரைஸு. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறப்ப கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கேஸ், லவ் யூ ஆல்.